ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம அர்ஜுன் தாஸ் அவருடைய ரசவாதி அப்படின்ற ஒரு படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, இந்த படத்துடைய இயக்குனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாந்தகுமார் அவர்கள் தான் இதை பற்றி இயக்குறாரு. அவர் இதுக்கு முன்னாடி மௌனகுரு, அதுக்கப்புறம் மகாமுனி அப்படின்ற 2 படம் சூப்பரான படம், ஏகப்பட்ட அவார்ட்ஸ் பெற்றுச்சுன்னே சொல்லலாம். இந்தியாவில் அதுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கலனாலும் உலக நாடுகளில் கொண்டாடுனாங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு 2 படத்தை கொடுத்துருந்தாரு. ஸோ இதுவும் அதே ஒரு டச்சில் தான் எடுக்கிறாரு அப்படின்றது ட்ரைலரில் பார்த்தாவே நல்லா தெரியுது. ஒரு லவ்வோடைய அதுக்கப்புறம் ஒரு நேச்சரை எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு படத்தில் காமிப்பாரோ அவ்வளோ இவ்வளோ இதில் காமிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ முழுக்க ஒரு காட்டு பகுதியில் ஒரு மலை பகுதியில் நடக்கிற மாதிரி தான் இதுலேயும் காமிச்சிருக்காரு. அவரோட ரீசன்ட் ஃபிலிம்ஸும் அப்படி தான் இருக்கும். ஸோ இந்த படத்தில் பேசிக்காக அந்த லவ்வை வச்சு எடுத்திருக்காரு அப்படின்றது நல்லாவே தெரியுது. ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெய்லரில் முழுக்க மியூசிக்லேயே கொண்டு போயிருக்காரு சூப்பராக. ஸோ நம்ம தமன் அவர்கள் தான் மியூசிக் போட்டிருக்காரு. ஸோ தரமாக இருக்கும் அப்படின்றது நல்லாவே தெரியும். இதில் டைலாக்ஸ் ஒரு 3 இடத்துல வந்திருந்தாலுமே எல்லாமே மாசாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸ்டார்டிங்கில் இத்தனை நாளாக இந்த இடத்துலேருந்து என்னத்தை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு ஒருத்தர்கிட்ட பெரியவரே அப்படின்னு கேட்குற மாதிரியும், லாஸ்ட்டில் உங்கள் வீட்டில் தைரியம்னா இதுன்னு தான் சொல்ல, அதாவது வெளியே காமிச்சிக்காமல் இருக்கிறது தான் வீரம்னு சொல்லி கொடுத்தாங்களா, ஆனால் எங்கள் வீட்டில் சண்டையில் சாவது தான் அதாவது வீரம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சூப்பராக சொல்லியிருப்பார் அர்ஜுன் தாஸ். ஸோ அதெல்லாம் பார்க்கும் போதே படம் எல்லாமே, அதாவது எமோஷன், ஒரு லவ், ஒரு சாங்ஸாக இருக்கட்டும், அதாவது ஒரு சண்டையாக இருக்கட்டும், எல்லாமே கலந்த ஒரு படமாக இருக்குது அப்படின்றது நல்லாவே தெரியுது. ஸோ ட்ரெய்லரை பார்க்காதவங்க உடனே போய் பாருங்கள். படம் May 10 ரிலீஸ் ஆகுது. ஸோ தேட்டர்ஸில் எல்லாருமே பாருங்கள். ஸோ அடுத்த மாதம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட படங்கள் வருது. ஸோ அதோடு சேர்ந்து நம்ம அர்ஜுன் தாஸ் படமும் வருது. மறக்காமல் தேட்டரில் போய் பாருங்கள். இப்போ ட்ரெய்லரை பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்றைக்குள்ள வீடியோ. இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் ஜஸ்வின். பை ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை.